எல்லோருக்கும் வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்றைக்கி தோட்டத்தில் ஒரு சின்ன வேலை, இந்த தட்டெல்லாம் வச்சுருந்தோம், தீவன தட்டு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் துளுத்து வந்துருந்துச்சு. அது மழை பெஞ்சிட்டு இருந்தப்போ வச்சது. இப்போ மழை பெய்யலையா, அதனால் காஞ்சிட்ருக்கு. அதனால் சரின்னு தண்ணி பாய்ச்சலான்ட்டு வந்தோம். இன்றைக்கி ஒரு தாத்தா வந்திருந்தார் வேலைக்கு, அதனால் அவர் கூட சரி ஹெல்ப் பண்ணலான்ட்டு போனேன். சரி வீடியோ எடுக்கலான்னு எடுத்து போட்டுட்ருக்கேன். அவர் இந்த தென்னை மரத்தில் மட்டை இதெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தார். சரி அவர் வெட்டி போட போட கொண்டு வந்து எல்லாம் வெளியே போட்டு அதில் மாட்டை கட்டிட்டோங்க. அதே வாழை மரத்தில் இருந்த பக்கக்கட்டை, அப்புறம் தார் போட்ட மரம் அதெல்லாம் வெட்டி போட்டு வெளியே எடுத்தாச்சு. அதில் எடுத்துட்டு மட்டை இதெல்லாம் மாட்டுக்கு போட்டுட்டு அதில் கொஞ்சம் பெரிய மரமாக ஒன்று இருந்துச்சு. அதில் பாதி கட் பண்ணிவிட்டு பாதியில் இருந்த தண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை எடுத்துகிட்டு தண்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அத்தைக்கு கிட்னியில் கல் இருக்கனால சரின்னு வாழைத்தண்டு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழைத்தண்டு எடுத்து தர சொன்னாங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா தண்டு கீழே போட்டு ஒரு மட்டையாக உரிச்சிட்ருப்போம். 1/4 மணி நேரமாவது ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் நாங்களே எடுக்கிறதுக்கான. தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த வாழைத்தண்டுலேருந்து தண்டு எடுத்துட்டார், வாழை மரத்துலேருந்து தண்டு எடுத்துட்டாரு. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தண்டில் ஒவ்வொரு மட்டையாக இருக்கு பாருங்கள், அதெல்லாம் ஒரு தளவில் ஓட்டை போட்டு ஒரு கயிறு கட்டி இழுத்துட்டு போவோம். அதில் ஒருத்தர் உட்காந்துட்டு போவோம். அந்த மாதிரிலாம் விளையாண்ட ஞாபகம் இருக்குங்க. நீங்களாம் இந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்களா? அவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் அந்த விளையாட்டுனா என்னன்னே தெரியாது. ஏன்னா நாமளே காலப்போக்கில் எல்லாத்தையுமே மறந்துட்டோம். இந்த வாழைத்தண்டு சாப்பிட்டா கிட்னியில் இருக்க கல்லெல்லாம் கரைஞ்சிருங்கிறாங்க. அப்புறம் வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா சாறு எடுத்து அதெல்லாம் ஜூஸ் மாதிரிலாம் குடிப்பாங்க. பெண்களுக்கும் கர்ப்பப்பைக்கு இது கிட்னிக்கு எல்லாத்துக்குமே நல்லது தான். அதனால் சரி தண்டு செய்யலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயும் அடிக்கடி ஒரு மரம் தார் போட்டுச்சுனாலே அத்தை அதில் தண்டு எடுத்துகிட்டு எப்போயாவது ஏதாவது சமைச்சிருவாங்க. அதனால் இந்த டைமும் தண்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. தாத்தா ஒரு 2 நிமிஷத்துலேயே ஈஸியாக வெட்டி தண்டெல்லாம் எடுத்துட்டாரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் இதில் விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி. பாய் பாய்.